ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு என்ன பார்க்குறீங்க. இந்த ரேணுகா வந்துக்கிட்டு மல்லியை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிடணும். அவள் இருக்கிற வரையும் நம்மளால விஜய் கூட சேரவே முடியாது. அதுவும் இல்லாமல் அவள் பண்ணுற அளப்பறையும் ஐயோ தாங்க முடியல. என்னையவா நீங்கள் பயமுறுத்துற, இரு உன்னை இவ எப்படி ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கா. அந்த சோஃபாவில் என்ன யோசிச்சு அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ இந்த தாலி இருக்கிறதுனால தான் இந்த பாடுபத்துற, இருடி உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்புன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எழுந்து வர நம்ம மல்லிக்கு ஏற்கனவே டவுட் வந்தது. என்னடா அது இந்த திருட்டு சுடர் இருந்துக்கிட்டு என்னவும் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாலே அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவள் பிளான் பண்ணுவா. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்துக்கிட்டு நடக்கிற எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இந்த சுடர் இருந்துக்கிட்டு, என்ன மல்லி என்ன பண்ணிகிட்ருக்க, வேலை செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க, அதுவா சும்மா விளையாடிட்டுருக்கான்னு நினச்சேன் அப்படின்னதும், சரி உங்களுக்கு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அதவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு அமைதியாக வந்து இருக்கா. அதுக்கப்புறமா இந்த ரேணுகா வந்துக்கிட்டு, மல்லி நான் எதை கேட்டாலும் நீ எனக்கு கொடுப்பல்ல, அதே மாதிரி இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன் அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வேணும், நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்குறத பொறுத்து அப்படின்னு சொல்ல, என்ன மல்லியோ அவ்வளோதான், நான் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கல, இப்போயே கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னதும், சரி கேளுங்க அப்படின்னதும், அந்த தாலி இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்குது, அதை நீ மட்டும் போட்டிருக்கல அது எனக்கு கூட அப்படின்னதும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் விளையாட்டு பொருள் இல்லை, போய் அமைதியாக உட்காருங்க அப்படின்னதும், அதெல்லாம் முடியாது எனக்கு வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் கழுத்தில் அந்த தாலியில் கையை வச்சிடறான். அதை பிடிச்சி கரகரன்னு இழுக்க கழுத்து அரிச்சிருச்சு போல். நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஐயோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அங்கே வந்த அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மலமராட்டம் நின்றுக்கிறாளுகளை தவிர கொஞ்சம் கூட போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை. அதுங்க எதுவும் விளையாண்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஐயோ விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுறா. அந்த சுடர் இருந்துக்கிட்டு 10 பல்ட்டி அடித்து வந்து கீழே டோமான்னு உள்றா. அதுக்கப்புறம் மண்டை அடிபட்டுருச்சோ என்னமோ தெரியல, தலையிலேருந்து பலன்னு ரத்தமாக வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, அடி பாவி உனக்கு எத்தனை நாடி இந்த சுடர் மேலே இவ்வளோ வச்சு ரேணுகா மேலே இவ்வளோ வைராக்கியம் எவ்வளோ கடுப்பு இருந்தால் நீ அவளை இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன், உனக்கு அவள் என்னடி பாவம் பண்ணா, அவளே எதுவும் தெரியாத பச்சை மண்ணு மாதிரி இருக்கா, அவளை போய் கீழே தள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ வேணும்னே தான் பண்ணியிருக்க, நீ தெரியாமலாம் பண்ணல, வேணும்னே தான் அவளை தள்ளி விட்டுருக்க, அதனால தான் அவள் மண்டையில் அடிப்படுற அளவுக்கு நீ தள்ளி விட்டுருக்க, இல்லைன்னா நீ சாதாரணமாக தள்ளியிருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ எங்கெல்லாம் என் மேலே பழி போடுறீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது ரேணுகாக்கா எழுங்கன்னு சொல்லிட்டு மல்லி கூப்பிட அவள் எந்திரிக்கவே இல்லை, மயக்கத்திலே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுற ஆப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அந்த போலீஸ்க்கு ஃபோனை பண்ணி வர சொல்கிறா, நீ எதுவும் பேசாத, போலீஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோனை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா. இந்த சிசிடிவி கேமராவில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மல்லி தான் இந்த ரேணுகாவை கீழே தள்ளி விட்டா, அதுக்கான ஆதாரம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அந்த வீடியோவை எடுத்து காட்டினதும் அப்படியே தூக்கி வாரி போடுறது நம்ம மல்லிக்கு. அப்படி பாவி எத்தனை நாளாக உனக்கு சமைச்சு போட்டிருப்பேன், எத்தனை நாளாக உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசாமல் இருந்திருப்பேன், ஆனால் என்னை இப்படி மாட்டி விட்டி அடி, உனக்கெல்லாம் இதெல்லாம் அடுக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, இப்போ இது தானே ட்ரெண்டு, உண்டை வீட்டுக்கே ரெண்டக பண்ணுறது இது தாங்க இந்த காலத்தில் ட்ரெண்டு, அப்படியே உள்டாவாக மாற்றி போட்டால். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு இருந்தால், யாரும் இல்லை மல்லி டாடா பாய் போயிட்டு வா இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். அப்பாடா எப்படியோ ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு தொல்லை இருக்குது. அது யாருன்னா அந்த இவர்காலே ரேணுகா அவத்தான். அவளை வந்து இப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்ன போச்சு, இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு விஜய்கிட்ட சொல்லிடுவோம், அவன் வந்து என்ன முடிவு வேணாலும் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோனை பண்ணி சொல்ல பதறி அடிச்சுட்டு ஓடி வரான் இந்த விஜய். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவனுடைய மனைவி இல்லையா அந்த சுடரு, அதனால தான் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தோன்னா இந்த மல்லி வந்து ரொம்ப ஆட்டம் போடுவா, அதனால் அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இனிமேல் ஜாமீனில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் நம்ம மல்லியை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க. யார் அவங்கள காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க காப்பாற்றணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. அதோட யார் யாரை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.